தமிழ்நாட்டுல 950 மில்லிமீட்டர் மழை வருஷத்துக்கு பெய்யுது. இது போதுமான மழை தான். ரெண்டு நம்மளுடைய சவுத் வெஸ்ட் மான்சூன், நார்த் ஈஸ்ட் மான்சூன், தென்கிழக்கு வடமேற்கு அந்த மான்சூன்ல நமக்கு நல்ல மழை பெய்யுது. ஆனா அந்த மழை தண்ணி எல்லாம் கடல்ல வீணா கலந்துடுது. எப்படி பாத்தீங்கன்னா முன்னாடிலாம் தமிழ்நாட்டுல மழை ஒரு 50 நாட்களாவது பெய்யும். அப்ப நிலத்தடி நீர் வளம் பெறும், மீதியெல்லாம் கடலுக்கு போயிடும். ஆனா இப்ப 30 நாள்ல இந்த 2 மான்சூன்லயும் மழை பெஞ்சு மொத்தமா தண்ணிலாம் வேக வேகமா கடல்ல போயிடுது. அதனால இந்த இரிகேஷன் ஸ்கீம்ஸ்னா 2 விதமா இந்த தண்ணீரை நாம் சேமிக்க முடியும். இந்த மழை தண்ணியை 2 விதமா சேமிக்கலாம். ஒண்ணு பாத்தீங்கன்னா இந்த தடுப்பணைகள் கட்டலாம். பாலாறுல தடுப்பணைகள் கட்டலாம், காவிரி ஆறுல தடுப்பணைகள் கட்டலாம். அந்த காவிரிக்கு நான் சொன்னேன் 420 கிலோமீட்டர் ஓடுதுன்னு. 10 கிலோமீட்டருக்கு ஒரு தடுப்பணைகள் கட்டினால் கண்டிப்பாக இந்த தண்ணீரை கடல்ல போகாம நம்மளால சேமிக்க முடியும். நீங்க 420 கிலோமீட்டர்ல 10னா 42 தடுப்பணைகள் கட்டணும்னு கூட அவசியம் இல்லை. ஒரு 25-30 தடுப்பணைகள் கட்டினா கூட 20 டிஎம்சி தண்ணீரை நம்ம கடல்ல போகாம நம்மளே சேர்த்து வச்சிடலாம். அந்த 20 டிஎம்சி தண்ணீர் இருந்தா பாசன திட்டத்துக்கு உபயோகமாயிடும். தர்மபுரிக்கு 2 டிஎம்சி தண்ணி தான் தேவைப்படும், சேலத்துக்கு 5 டிஎம்சி தண்ணி. இப்படி இருந்தாலே இந்த மாவட்டங்கள் விவசாயம் செய்வதற்கு ஏதுவாக இருக்கும். அதாவது காவிரி ஆறு, பாலாறு, எல்லா ஆறுகள் கிட்டத்தட்ட நம்ம ஊர்ல 35 பெரிய ஆறுகள் இருக்கு. அதுல 10 கிலோமீட்டருக்கு ஒரு தடுப்பணை கட்டினால் கடலில் கலக்கும் நீரை நம்ம வேஸ்ட் பண்ணாம அதை நம்ம சேமித்தாலே நம்ம 100 டிஎம்சி தண்ணீர் வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டிலே சேமித்து கொள்ளலாம். இதுக்கு அப்புறம் யாரையும் கேட்க தேவையில்லை. காவிரி யாருக்கா கர்நாடகா கிட்ட கையேந்த வேண்டியது இல்ல, கேரளா கிட்ட இந்த புன்னம்புழா இந்த திட்டத்துங்களுக்காகவும் முல்லை பெரியாருக்காகவும் கையேந்த வேண்டியது கிடையாது. கிருஷ்ணா கோதாவரிக்காக நம்ம ஆந்திரா கிட்ட கையேந்த வேண்டியது கிடையாது. எல்லாமே நம்ம கிட்ட பெய்யற மழையை நம்ம தடுப்பணைகள் மூலம் சேமித்துக் கொள்ளலாம். இரண்டாவது வழியில் இதே தண்ணீரை சேமிக்க முடியும். அது ஏரி குளங்களை தூர்வாருகின்ற திட்டம்.